guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூரிஸ்பிடன்ஸில் யூனிட் 7ல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரைட்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்ஸ்னால் என்ன, ஒரு அடிப்படை உரிமைகள். அதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, காமனான மீனிங்கும் அதான் சொல்லுது. இப்போ வந்து டெஃபினிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹோலண்ட் சால்மந்த். கோஹலர் என்ன சொல்கிறாருன்னா ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் சான்செக்ஷன் ஆஃப் ரைட் ப்ரொடக்ஷன் பை த லீகல் ஆர்டர். இது ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுறோம், அப்புறமாட்டா சான்செக்ஷன் பண்ணுறோம், அப்புறம் நம்ம லீகல் ஆர்டர் படி ரைட்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கான வேலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து கோஹலர் சொல்கிறாரு. ஹூலண்ட் என்ன சொல்கிறாருன்னா டு த ரைட் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஒன் பர்சன், அதாவது ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டுக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறது அப்படின்றது ரைட்டு அப்படின்னு வந்து ஹோலண்ட் சொல்கிறார். ஹூல்மன் என்ன சொல்கிறாரு, இன் ரைட் இன்ட்ரெஸ்டட் டு ரெகனைஸ்ட் ப்ரொடெக்டட் பை த ரூல் ஆஃப் லா அப்படின்றார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய லாவை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதே நமக்கு ஒரு அடிப்படை ரைட்ஸ் அப்படின்னு இவர் வந்து சால்மன் சொல்லிகிட்ருக்காரு. இதுதான் டெஃபினேஷன்ஸ். நான் 3 பேரை பார்த்துருக்கேன். அடுத்தது ரைட்ஸ் ஆர் ஏ லீகல் ஆர் மாரலா, லீகல் ஆர் மாரல் அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட் நம்ம மாரல் ரைட்ஸில் பார்த்தோன்னா நோ லீகல் சான்செக்ஷன் ஆஃப் மாரல் ரைட், ஆனால் மாரல் ரைட்ஸ் ஆர் ஒன் லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரைட் டு லைஃபே எடுத்துக்கலாம். நம்ம ரைட் வர்றதுக்கு நம்ம சொல்ல முடியாதுல்ல, கவர்மெண்ட்டாலேயும் எதையும் சொல்ல முடியாது. நம்ம லைஃப் நம்ம இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாரலாக வாழ்ந்துட்டுருப்போம். அதுதான் வந்து இந்த மாரல் ரைட்டில் சொல்லுவாங்க. அடுத்தது லீகல் ரைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஃபார்ம்டு பை த ஸ்டேட், அதாவது ஸ்டேட் சொன்ன ஒரு ரைட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் வந்து லீகல் ரைட்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ரைட் இருக்குன்னா அது வந்து அன்லாஃபுல் ரைட்ஸ்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்ஸ் ஜஸ்டிஃபை ஆன் த கான்சிக்யூட்டபிள், எதை வச்சு ஒரு காமன் சென்ஸ் நமக்கே ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி நம்ம ப்ரைவேட்ஸ் டிஃபென்ஸ்லாம் வந்து லாஃபுல்லாக சொன்னாலும் ஈவன் இது என்ன சொல்லுதுன்னா when moral rights get legal recognition protect it become a legal right அப்படின்னு சொல்லுது. ஒரு மாரலாக ரைட்ஸ் நமக்கு இருந்தாலும் லீகல் ரெகக்னைசேஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு லீகல் ரைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ரைட்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ரைட்ஸில் 2 ரைட்ஸ் இருக்குது, கோல் பேஸ்ட், ரைட் பேஸ்ட். கோல் பேஸ்டு பற்றி பேசுகிறது பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரைட் பேஸ்டை பற்றி சொல்கிறது பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய மீனிங்ஸ் பார்த்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அதை பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹாவ் a nice day.